தாங்க முடியுது இல்லை. ஆனா அவர் சொர்க்கத்துடைய 100வது தரஜாக்கு போயிட்டார். உலகத்தில் பிறந்த அத்தனை முஸ்லிமும் எப்பொழுதோ 5 நேரம் தொழுவீர்களோ அன்றுதான் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு விடிவை தரும். சகோதரர்களே, ஜும்மாவுடைய தொழுகையை போன்று எப்படி சுமகுமாருமோ அன்றுதான் இந்த சமூகம் மேலே வரும். من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுடைய நிகழ்வுக்கு பிறகு நபி அவர்களுடைய சீராவிலே என்ன நடக்கின்றது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, ஒரு கஷ்டத்துக்கு பிறகு பல நலவுகளை, இலேசுகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றார். இது அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத். எல்லா காலமும் கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்காது, எல்லா காலமும் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்காது. கஷ்டத்துக்கு பிறகு ஒரு நலவு வரும், அல்லது ஒரு கஷ்டத்துக்கு பிறகு பல நலவுகள் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திப்பதற்கு அல்லாஹ் நாடினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் ஹதீபிலே தூங்கிக் கொண்டிருந்தேன். மக்காவுக்கு வந்தார்கள். மக்காவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு சகோதரி தான் உம்மு ஹானி, அலி ரலியல்லாஹுடைய சகோதரி. உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மு ஹானி ஹதீம் என்பது தற்பொழுது கஅபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளமையாக வாசலால் தான் வருவார்கள். ஆனால் அன்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையால் இறங்கினார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூரையால் இறங்கினார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக் கொண்டிருந்தார்கள்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எழுப்பாட்டவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சை பிளந்தார்கள். நெஞ்சை பிளந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இருதயத்தை வெளியெடுத்தார்கள். ஒரு தங்க பிளேட் கொண்டு வந்திருந்தார்கள். அந்த பிளேட்டிலே நபியுடைய இருதயத்தை வைத்து ஜம்சம் தண்ணீரால் அந்த இருதயத்தை கழுவினார்கள். உலமாக்கள் சொல்கிறார்கள், சய்யிதுல் மலாயிகா, சய்யிதுல் அம்பியா, சய்யிதுல் மா, இந்த மூன்றுமே சய்யித். மலக்குகளுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஆபரேஷன் செய்தார். யாரை? நபிமார்களுடைய சய்யித் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதனால் ஆபரேஷன் செய்தார்? சய்யிதுல் மா, ஜம்சம் தண்ணீரால். இருதயத்தை கழுவி திரும்ப இருதயத்தை வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எழுப்பினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை தயார் செய்தார்கள் மிஅராஜ் எடுத்து செல்வதற்காக வேண்டி. அல்லாஹ் இந்த வாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். சகோதரர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோடு பேசினார்கள் தூர் சீனா மலை அடிவாரத்திலே. சைனா சைனா என்று கேள்விப்படுகிறோமே, தூர் சீனா, வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூர் சீனீன். தூர் சீனா மலை அடிவாரத்துக்கு சென்றுதான் அல்லாஹ்வோடு பேசினார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் பேசுவதற்காக அல்லாஹ் வானத்துக்கு எடுத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே புராக் என்ற வாகனத்தை கொண்டு வந்திருந்தார்கள். புராக் என்ற வாகனத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை உட்கார வைத்தார்கள். மக்காவிலிருந்து புராக் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி பிரயாணம் செய்தது. அந்த காலத்திலே மக்காவுக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும் இடையில் ஒரு மாத கால பிரயாணம். அல்லாஹ் இந்த ரெண்டு பள்ளிவாசலை ஒரே ஆயத்தில் சொல்லியிருக்கின்றார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைல மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலா லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். அல்லாஹ் சொல்றார், அல்லாஹ் எவ்வளவு தூய்மையானவன். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, தன்னுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை இரவோடு இரவாக அல்லாஹ் எடுத்து சென்றார். இஸ்ரா என்றால் இரா பிரயாணம். எங்கிருந்து எங்கு? மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு. ஏன் மஸ்ஜிதுல் அக்ஸா? லினுரியஹு மின் ஆயாத்தினா, எங்களுடைய அத்தாட்சிகளை எல்லாம் காட்டுவதற்காக. மஸ்ஜிதுல் அக்ஸா பாரக்னா ஹவுலா, அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி நாம் பரக்கத் செய்திருக்கின்றோம். பரக்கத் செய்த பூமி அது. பரக்கத் செய்யப்பட்ட பூமி தான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமி. ஏன் பரக்கத் செய்யப்பட்ட பூமி சகோதரர்களே? ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அந்த பூமிக்கு ஏன் எடுத்து சென்றார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி அது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மௌத்தான பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா. சாரா வாழ்ந்த பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அப்புறம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்கு வந்தாங்க மஸ்ஜிதுல் அக்ஸா. சகோதரர்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிஹ்ராப் மஸ்ஜிதுல் அக்ஸா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த மஸ்ஜிதுல் அக்ஸா. யூஷா பின் நூன் வெற்றி கொண்ட இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நேரடி அல்லாஹ்வுடைய உதவி இறங்கக்கூடிய இடம். இறங்கும் இன்ஷா அல்லாஹ். யூஷா பின் நூன் மஸ்ஜிதுல் அக்ஸாவை வெற்றி கொண்ட சமயம் சூரியன் மறைய போகிறது. சூரியனை பார்த்து யூஷா பின் நூன் சொன்னார்கள், இன்னகி மஹ்மூரா வ அன மஹ்மூர். சூரியனே,
நீயும் ஏவப்பட்டவன், நானும் ஏவப்பட்டவன். அல்லாஹும்ம ஹ்பிஸ்ஹா, யா அல்லாஹ் சூரியனை மறையாமல் தடுத்து விடு என்று துஆ கேட்டார். சூரியன் மறையவில்லை. இப்படிப்பட்ட உதவி இறங்கிய இடம் இறங்கும் இன்ஷா அல்லாஹ் உதவி. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரடி உதவி இறங்கிய இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டிய பள்ளி மஸ்ஜிதுல் அக்ஸா. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த இடம் மஸ்ஜிதுல் அக்ஸா. மரியம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்த இபாதத் செய்த இடம் நாசிரா மஸ்ஜிதுல் அக்ஸா. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த இடம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட இடம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை சுத்தி ஜைத்தூன் இருக்கும். ஜைத்தூனத்தின் முபாரக்கத்தின் பரக்கத் செய்யப்பட்ட மரம் தான் ஜைத்தூன் மரம். உலகத்தில் உள்ள அனைத்து கல்விமான்களுக்கும் தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸா பரக்கத் செய்யப்பட்ட பூமி. இல்லாவிட்டால் ஒரு பிரச்சனை கிடையாது. எல்லோருக்கும் தெரியும் கடைசி காலம் முஸ்லிம்கள் வெற்றி அடைவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். சின்ன பிள்ளைக்கு தெரியும். கடைசி காலம் முஸ்லிம்களுக்கு தான். கடைசி காலம் மஹ்ஷருடைய பூமி மஸ்ஜிதுல் அக்ஸா, எழுப்பாட்டப்படக்கூடிய பூமி. முழு உலக மக்களும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி ஓடுவார்கள் எல்லோருக்கும் தெரியும். எப்படி ஓடுவார்கள் தெரியாது. நெருப்பொண்டு திறத்தும், நெருப்பு திறத்த முழு உலக மக்களும் அங்கு ஓடுவார்கள். அதுதான் கடைசி பூமி. கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அங்கு எடுத்து சென்றார். ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா. புராக் அங்கு போய் சேர்ந்ததா? புராக்கை கட்டினார்கள். புராக் கட்டிய இடம் தான் குப்பத்து ஸஹ்ரா. டோம் இருக்கிறார். அதாவது புராக் கட்டப்பட்ட இடத்தில் இருந்தது. சஹாபாக்கள் தேடி போனார்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை. அந்த காலத்திலே ஒரு மாத பிரயாணம் செய்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் உலகத்தில் பிறந்த அனைத்து நபிமார்களையும் அந்த பள்ளியில் ஒன்று சேர்த்து வைத்திருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத் தொழுவித்தார்கள். அனைத்து நபிமார்களை வைத்து 2 ரக்காத் தொழுவித்தார்கள். தொழுவித்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மிஅராஜ். இதுவரைக்கும் நடந்தது இஸ்ரா. மக்காவிலிருந்து மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு வந்ததற்கு பேர் இஸ்ரா. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலிருந்து வானத்தை நோக்கி சென்ற பிரயாணத்துக்கு பேர் மிஅராஜ். என்றால் சகோதரர்கள், லேசான பிரயாணம். இடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தப்பட்ட இடம் அங்குதான் இருக்கிறது வானத்திலே. ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்படும் இடம் அதுக்கு பக்கத்திலே தான். முஸ்லிம்கள் வரலாறை விளங்கினால் முஸ்லிம்கள் ஈமானில் உறுதியாக இருப்பார்கள். எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்கிலே ஏற்றி சென்றாரோ அந்த ஜிப்ரீலும் மௌத்தாகவில்லை, அந்த ஜிப்ரீலுடைய ரப்பும் மௌத்தாகவில்லை. நாங்கள் எதற்கும் மனம் தளர தேவையில்லை. ஜிப்ரீல் இருக்கிறார் என்றும் ஜிப்ரீல் எங்களுக்கு தேவையில்லை. ஜிப்ரீலுடைய ரப் இருக்கிறார் அல்லாஹ். முழுதையும் இன்னல்லாஹ பஸீரும் பில் இபாத். அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார். லியத்தகித மின்கும் ஷுஹதா. உடம்புல சிவப்பு ரத்தம் வருவது எங்களுக்கு தான் கவலை. ஆனால் அல்லாஹ் அதை கஸ்தூரியா ஆக்கி மணக்க வைப்பார் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறார், எனக்கு தேவை சில ஷுஹதாக்கள் தேவை. லியத்தகித மின்கும் ஷுஹதா. உமர் ரலியல்லாஹு அன்ஹு விடயம் தெரியாமல் துஆ கேட்டார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக். யா அல்லாஹ், எனக்கு சும்மா மௌத்த தந்துடாத, ஷஹாதத் தா. அல்லாஹ்க்கு தேவை கொஞ்சம் பேரை சொர்க்கத்துடைய உயர்ந்த அந்தஸ்துக்கு அனுப்பணும். அல்லாஹ் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, யாரெல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்களோ சின்ன அந்தஸ்தா,
என்கிற கண்ணால கண்ணீர் வருகிறது, பார்த்தால் தாங்க முடியுது இல்லை. ஆனா அவங்க சொர்க்கத்துடைய 100வது தரஜாக்கு போயிட்டார். இதை நினைச்சா எங்களுக்கு பொறாமையா இருக்கு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஃபில் ஜன்னதி 100 தரஜா, சொர்க்கத்தில் 100 தரஜாக்கள் இருக்கிறது. அஅத்தல்லாஹ், யாருக்கு? இவங்களுக்கு தான். நாங்களும் துஆ கேட்டு அந்த கூட்டத்தில் சேரும். அவங்க எல்லாம் போயிட்டாங்க தரஜாத். எங்க அந்த ரூஹெல்லாம்? 9000 பேர் ஷஹீதா, எங்க இந்த ரூஹெல்லாம்? இந்த ரூஹுகள் எல்லாம் சகோதரர்களே சுவர்க்கத்துடைய மரங்களில் அல்லாஹ் பறவைக்குள் போட்டிருக்கின்றான். சொர்க்கத்துடைய பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா, இவங்கள மையத்தை சொல்லாதீங்க, உயிரோடு இருக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. வெளிரங்கத்தில் தோல்வியா? இல்லை. வெளிரங்கத்திலும் தோல்வி அல்ல, உள்ளரங்கத்திலும் தோல்வி அல்ல சகோதரர்களே. லியத்தகித மின்கும் ஷுஹதா, அல்லாஹ்க்கு சில ஷஹீதுகள் தேவை. அல்லாஹ்வுடைய சுன்னத் இது. அல்லாஹ் பரக்கத் செய்யப்பட்ட பூமி அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து எடுத்து செல்கிறார் மிஅராஜ். வானத்துக்கு போனா சகோதரர்களே, வானத்தை நெருங்கும் பொழுது எங்களுக்கு தெரியும் பூமியிலிருந்து கஸ்தூரி வாடைகள் வருது. பூமியிலிருந்து கஸ்தூரி வாடை. கேட்டாங்க யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், ஜிப்ரீல் என்ன வாடை இது? சொன்னாங்க பூமியில் சில கபறுகள் இருந்து வார வாடை. யாரோட கபர்? அவ்வளவு பெரிய ஆக்கலா? ஃபிரௌனுடைய முடிய வாழ்ந்த பெண்ணுடைய கபர், அவங்களோட பிள்ளைகளுடைய கபர். ஃபிரௌனுக்கு கேள்விப்பட்டது முஸ்லிம், ஏட்ட முடிய வாழ்றவள் முஸ்லிம். என்ன செய்தார் ஃபிரௌன்? கலிமாவை விடு, முடியாது. அந்த பெண்ணையும் பிள்ளைகளையும் நெருப்பு எண்ணெயில போட்டு பொறிச்சார். வெளிரங்கத்தில் எவ்வளவு கேவலம். ஆனால் சகோதரர்களே, மாஷிதா என்று சொல்றது சீப்பு வாரக்கூடிய பெண். அந்த கபரிலிருந்து வருது மனம். எங்க வருது? வானத்துக்கு. எவ்வளவோ கபறுகள் இருந்து எவ்வளவு வாசம் அடிக்கிறார்கள், கஸ்தூரி வாடை. சகோதரர்களே, நம்பிக்கை இது. கஸ்தூரி வாடை என்பது நம்பிக்கை. அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றார்கள், நான் ஒரு ஜனாஸா அடக்கினேன் பகீலே. சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கபர். கபரை தோண்டும் பொழுதே கஸ்தூரி வாடை. கபரை தோண்டும் பொழுதே கஸ்தூரி வாடை. பகீல, மதீனாவில் இமாம் புகாரியுடைய கபரிலிருந்து கஸ்தூரி வாடை வந்தது. சகோதரர்களே, வானத்தில கிட்ட நெருங்கும் பொழுது கஸ்தூரி வாடை. இதெல்லாம் நம்பிக்கை சார்ந்த விடயம். இதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முதல் வானத்தை அடைஞ்சிட்டார். கதவை தட்டுறாங்க. யார் முதல் வானத்தில்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். கதவை திறக்கிறார். அல்லாஹ் நபி அவர்கள் சந்திக்க வைக்கின்றார். மர்ஹபன் பிபினி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்கன்னு கூப்பிட்டார். திரும்ப இரண்டாவது வானம். இரண்டாவது வானம் 2 நபிமார்கள் இருக்கிறார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், 2 பேர். 2 பேரும் சேர்ந்து மர்ஹபன் பில்லாஹி ஸாலிஹ், வாங்க வரவேற்றார். திரும்ப இரண்டாவது வானத்தில் 3வது வானம். 3வது வானத்தில் இருக்கிறார் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். மர்ஹபன் பில்லாஹி ஸாலிஹ், வாங்க வரவேற்றார். திரும்ப 3வது வானத்தில் 4வது வானம் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். 4வது வானத்தை கூப்பிட்டாங்க, வாங்க மர்ஹபன் பில்லாஹி ஸாலிஹ். 5வது வானத்துக்கு போறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் 5வது வானத்தில் வரவேற்றார்கள். 5வது வானத்தில் 6வது வானம். 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றார். வாங்க வாங்க எல்லாத்தையும் வரவேற்று. 6வது
இரண்டாவது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரவேற்றாங்க. மர்ஹபன் பிபினி ஸாலிஹ், சாலிஹான மகனே வாங்க. 7 வானம் முடிச்சதுக்கு பிறகு 7 வானத்துக்கு அப்பால்தான் சித்ரத்துல் முன்தஹா அடைகிறார். இது யக்ஷ சித்ரதமா யக்ஷா மா ஸாகல் பஸரு வமா தகா லகத் ரஆ மின் ஆயாத் ரப்பில் குப்ரா. சித்ராவை அடைஞ்சாங்க, இலந்த மரம். நபியவங்க சொன்னாங்க, அதை பார்த்து அதோட இலைகள் எல்லாம் காதானில் ஃபியலாம், யானையுடைய காது போன்றிருந்தது. சித்ரத்துல் முன்தஹாவுக்கு அப்பால் பைத்துல் மஅமூர், பைத்துல் மஅமூர் என்ற பள்ளிவாசலை பார்த்தார்கள். குல்ல யௌமின் யதுகுல் ஃபீ 70,000 மினல் மலாயிகா. ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் அல்லாஹ் அனுப்புகிறார். அவங்க திரும்பி வாரதில்லை. அதுவும் தான் அவ்வளவு பெரிய பள்ளிவாசல். அல்லாஹ் குர்ஆனில் வத்தூர் وكتاب مستور في رق منشور والبيت المعمور. அல்லாஹ் சத்தியம் செய்திருக்கிறார் பைத்துல் மஅமூர் மீது சத்தியமா. அங்குதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சாராயத்தையும் பாலையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை தேர்ந்தெடுத்தார். சொன்னார்கள், ஃபித்ராவை தேர்ந்தெடுத்தீர்கள். நபி அவர்கள் 4 ஆறுகளை கண்டார்கள். அங்கு லாஹிரான் பாத்தினான் 2 ஆறுகள், ஃபுராக் நைல் நதி அங்கு கண்டார்கள். நபி அவர்கள் சொர்க்கத்துடைய ஆறுகளை கண்டார்கள். அப்படியே அல்லாஹ்வோடு பேசுகிறார்கள். இதுதான் பெரிய சந்தர்ப்பம். அல்லாஹ்வோடு பேசும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் உருவாக்கி கொடுத்தார். பேசிய பொழுது அல்லாஹ்வோட அல்லாஹ் கொடுத்த கொடை 50 நேர தொழுகை. கொடுத்தார் 50 நேர தொழுகை. சூரா பக்ராவுடைய கடைசி ஆயத்து இருக்குது, ஆமன ரசூல் ஓதுவோமே, அது லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓதுவோமே. இது அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட்கள் இவைகளாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துக்கொண்டு வாரார். மூசா அலைஹிஸ்ஸலாம் சந்திச்சார். என்ன தந்தான்? 50 நேரம் தொழுகை. நபியோட சந்தோஷம். எங்களுக்கு விளக்குகிறவருடைய பொறுமை. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களோட சமூகம் செய்ய மாட்டாங்க, 50 நேரம் தொழ மாட்டாங்க. இத குறைஞ்ச போய் 45 பேசி குறைச்சார். சொன்னாங்க செய்ய மாட்டாங்க 40, செய்ய மாட்டாங்க 35, 30, 25, 20, 15, 10, 5 போய் குறைத்தார். கடைசியில் 5. அல்லாஹ் சொன்னான், 5 நேரம் தொழுங்க, ஆனா 50 நேரத்துடைய கூலி தரும். ஏன் இந்த தொழுகையை கொடுத்தார் சகோதரர்களே? தொழுகை அக்ஸா ஹரம். என்ன சந்தர்ப்பம் இதெல்லாம்? முழு உலகமும் சேர்ந்து கூப்பிட்டாலும் ஒன்றுமே நடக்காத சகோதரர்களே. ஒரே ஒரு முடிவு என்ன தெரியுமா? உலகத்தில் பிறந்த அத்தனை முஸ்லிமும் எப்பொழுது 5 நேரம் தொழுவீர்களோ அன்றுதான் அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு விடிவை தரும். அறிக்கைகள் விடுவதோ சகோதரர்கள் எதிலும் எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆவேச பேச்சுகளால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்பொழுதும் இந்த முஸ்லிம் சமூகம் தொழாதோ இந்த சமூகத்தை நாசமாக்கலாம். சொல்லுவார்களே வரலாற்றிலே, மஸ்ஜிதுல் அக்ஸா 1948 எப்பொழுது பறிக்கப்பட்டதோ, பறிக்கப்பட்ட நேரம் அன்று சுபகுடைய நேரம் பயந்தார்கள் எல்லோரும். பறித்தவர்கள் எல்லாம் இன்று சுபகுக்கு முஸ்லீம்கள் வந்தா நாங்க என்ன செய்வது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா சுபகுக்கு முஸ்லீம்கள் தொழும் பழக்கம் இல்லையே உலகத்திலே. சுபகு முடிய எழுதினாங்களா, பரவாயில்லை, பயப்படவே தேவை. இது தூங்குற சமூகம். தூங்கிச்சு. இனி இந்த சமூகத்தை எழுப்பாட்ட இயலாது. எதுவரைக்கும் எழுப்பாட்ட முடியாது. சகோதரர்களே,
ஜும்மாவுடைய தொழுகையை போன்று எப்படி சுமகுமாருமோ அன்றுதான் இந்த சமூகம் மேலே வரும். அன்றுதான் இந்த சமூகம் மேலே வரும். அதுவரைக்கும் மேலே வராது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதனாலதான் வஸ்தாஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் உதவி தேடுறது அந்த நாட்டுக்கிடம் இந்த நாட்டிடம் இல்ல. உதவி தேடுங்க பொறுமையாலும் தொழுகையாலும். தொழுக சகோதரர்களே, தொழுகையில கையேந்துங்க, தொழுங்க. முதலாவது இவ்வளவு பெரிய பிரயாணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மக்காவில் இருந்து அக்ஸாவுக்கு எடுத்து, அக்ஸாவில் இருந்து அல்லாஹ் வானத்துக்கு எடுத்து எதை கொடுத்திருப்பார்? இவ்வளவு பெரிய மகாநாட்டிலே தொழுகையை தான் கொடுத்தார். பொறுமதி விளங்குதில்லை சகோதரர்கள். ஒன்றை சொல்லி முடிக்கின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலையில் வந்துட்டாங்க. கீழே வானத்திலிருந்து இறங்கி மக்காவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஒரு இரவு பகல் அல்லாஹ்வுடையது. ஈழமாக்குவது கட்டையாக்குவது அல்லாஹ்வுடைய சுன்னத். காலையிலே செய்தியை பரப்பிட்டாங்க. இரவு போனே எப்படி இருக்கு? காபீர்கள் விட்டுருப்பாங்களா? என்ன அந்த காலத்தில் உள்ள காபீர்கள் வியாபாரத்துக்கு வாழ அக்ஸா, மஸ்ஜித் அக்ஸாவுடைய அந்த காலத்துடைய பேர் ஈலியா. ஈலியாக்கு வாரது எல்லாருக்கும் தெரியும். பள்ளியை பத்தி சேர்ந்துட்டாங்க. கூப்பிடுங்க முகம்மது ஏண்டா நம்ப இல்லாத ஒரு இரவையில் எப்படி எல்லாம் போறதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. கேட்டாங்க, சொல்லுங்க இந்த பள்ளியடி இவ்விடத்துல எங்க இருக்குது? அல்லாஹ் என்ன செய்வார்? மஸ்ஜிதுல் அக்ஸா அப்படியே தூக்கிட்டு வந்து முன்னாடி நிறுத்தாங்க. அல்லாஹ் நபி அவங்களுக்கு முன்னாடி. நபி அவங்க பார்த்து சொன்னாரு, இன்னைக்கு மஸ்ஜிதுல் அக்ஸாவை உண்டோன்னா நபி அவங்க விளங்கப்படுத்தினாங்க. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய இந்த பிரயாணத்துக்கு பிறகு அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழுகையை தொழுது காட்டினாங்க. அன்று தொழ பழக்கிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மவுத் வரை தொழுதார்கள். சகோதரர், மவுத் வரை தொழுக தவறியதா? நாங்க செய்ய வேண்டிய கடமை இதுதான். நாங்க எங்கட வாழ்க்கையில் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. தொழுகையை விட்டுறாரு. $50, $100, $1000, $5000 தரண்டை அதிகமானவங்க கேட்கிறாங்க. வாரத்திலே தொழவா, இருந்து தொழவா? அனுமதி இல்லை. அப்படி தொழையல. விளையாட்டு இல்லை, தொடர் இல்லை. இது $100 கதை இல்லை. இது இல்ல வாரத்திலே தொழ டைம், எங்களுக்கு தொழ நேரம் இல்லை. இல்ல எடுத்த நேரம் ஒன்றும் செய்யல. இல்ல தொலாட்டி மத்தெல்லாம் ஒரு முசீபத். எமுன்னும் போகையில, அந்த சமூகம் முன்னும் போகையில. இல்ல கால் கழுவையிலா, குளிர் கழுவுங்க. கால் கழுவிதான் நீங்க தொழணும். அப்படியே ஹுஸ் போடுங்க, தோளால சொக்ஸ் போடுங்க. இந்த சொக்ஸ்ல உங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாது. தொழுகை என்பது சகோதரர்களே தலையை விட முக்கியம். காசை விட அல்ல, தலையை விட முக்கியம். தொழுகையால் என்ன செய்யலாம்? நீ கேட்கலாம். சகோதரர்களே, இஸ்திஸ்கா தொழுகிறது. மழை தேடி தொழுவது உங்களுக்கு தெரியும். மழை தேடி தொழு 2 ரக்காத். 2 ரக்காத் தொழுகையால வானத்துடைய ஆட்சியை மாத்தலாம். தெரியுமா? எதை மாத்தலாம்? வானத்துடைய ஆட்சியை மாத்தலாம். 2 ரக்காத்தா தொழுது முடிய மழை பெய்யும். சகோதரர்களே, ஒன்றே யோசிங்க. முழு கனடாவில் இருக்கிற நாங்க முஸ்லீம் அவ்வளவு பேரும் சரியா தொழுதோம். முழு உலக முஸ்லீம்களும் சரியா தொழுதோண்டு வைங்க. நாளைக்கு அல்லாஹ் உலகத்தில் மாற்றத்தை உண்டாக்கும். இது நிச்சயம், சத்தியம். எங்களோட தொழுக போதும் சகோதரர்களே, எங்களோட துவா போதும். அதான் அல்லாஹ் சொன்னான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ். உதவி தேடுங்க தொழுகையால். தொழுகையால் உதவி தேடுங்க சகோதரர்களே. அல்லாஹ் நபி அவர்களுக்கு கியாமத் வரைக்கும் அவங்கதான் தலைவர், அவங்க வழிகாட்டி. அவங்களுக்கு ஒரு அல்லாஹ் கொடுக்கணுமே ஆக பெருமதியான ஒன்று. அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை கையில தந்துட்டு போனாங்க. கவனமா வச்சு கொள்ளுங்க. நபி அவங்க வாழ்க்கையில் 23 வருடம் எவ்வளவு விடயங்கள் பேசினாங்க. அந்த சக்கராத் என்ன பேசினாங்க?
ஒரு வாப்பா எவ்வளவு பேசுவார், ஆனா சக்கராத்துல ஆக முக்கியமானதை சொல்லுவாரா இல்லையா? நான் மௌத்தா போன மகன் இதை மட்டும் ஒழுங்கா செஞ்சு சொல்லுவாங்க இல்லையா சக்கராத்துல? நபி அவங்க சக்கராத்தை என்று சொல்லு அஸ்ஸலா அஸ்ஸலா, தொழுகையில் கவனம், தொழுகையில கவனம். அன்றைக்கு ஜும்மா இல்லையே, யாரும் பேசுறது? ஜும்மா இல்லையே இன்னைக்கு சகோதரர்களே. நான் முஸ்லீம், நான் முஸ்லீம், நான் பள்ளி தலைவர், நான் பள்ளி நிர்வாகி. சரி வாப்பா, நீ நிர்வாகி, தொழு முதலா. சுபோ எந்த தொழுறாங்க? சுபோ எந்த தொழுறீங்க நீங்க? நீ நிர்வாகி, சரி, நீ நிர்வாகி என்றால் முன்சாப் நிறுத்தி பள்ளியை நிர்வகிக்கிற அவசியம் இல்லையே, தொழுகிறது தானே அவசியம். சமூகத்துடைய நிலைமைகளை பாருங்க சகோதரர்களே. ஆகவே இது எங்களுடைய சமூகத்தில் மாற்றம் அடைந்தால் நேரடி அன்று இறங்கினாலே ஜிப்ரீல் இன்ஷா அல்லாஹ் என்று வரணும். அன்று பார்த்தாங்களே உதவி, இன்ஷா அல்லாஹ் இறங்கும், எந்த சந்தேகமும் இல்லை. எதிர்கால முஸ்லிம்களுக்கு தான் சகோதரர்களே. எவ்வாறான முஸ்லிம்கள் தெரியுமா? உறுதியான நம்பிக்கையுடைய முஸ்லிம்களுக்கு தான் எதிர்காலம் இருக்கிறது. எல்லாரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சரியான உறுதியான முஸ்லிம்களாக யா அல்லாஹ் எங்களை ஆக்குவாயாக. தொழுகை பொருளுதலாக தொழக்கூடிய முஸ்லிம்களாக ஆக்குவாயாக. சீரா நபவியாவை படித்து எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவாயாக, அமல்களை உறுதிப்படுத்துவாயாக. சக்கராத் வரை தொழுகை பொருளுதலை நசீபாக்குவாயாக. உலக முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, மஸ்ஜித் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. வாலிபர்களை, பெண்களை, வீடுகளை, பள்ளிவாசல்களை பாதுகாப்பாயாக. உன்னுடைய நேரடி உதவியா அல்லாஹ் இறக்குவாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்தை இறக்குவாயாக, பரக்கத்தை இறக்குவாயாக. ஷுஹதாக்களை கபூல் செய்வாயாக. எங்களுக்கும் ஷஹாதத்துடைய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர்ப்பியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் والصلاة والسلام على رسول الله. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وبارك على محمد. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من النار وتدخلكم الجنة. وقال النبي صلى الله عليه وسلم: أوذيت في الله ما لم يؤذ أحد، وأخفت في الله ما لم يخف أحد. أقول قولي هذا وأستغفر الله لي واستغفروه إنه هو الغفور الرحيم.